அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 9/1/2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மார்கழி 25ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவை அறிதல். குறள் 718. உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. தெளிவுரை. தாமே உணர்கின்ற தன்மையுடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தையில் நீரை ஊற்றுவது போன்றது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரனுடன் இருக்கும் புதன், மிதுனத்தில் வக்ரமாக இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். தொழிலில் மிகவும் கருத்தாக இருக்கும் நீங்கள் இன்று தொழில் சார்ந்த திறமைகளை வளர்த்து கொள்ளும் வகையில் பயணம் செய்வீர்கள். மகிழ்ச்சியாக சொகுசாக வாழ இன்று ஆடம்பர பொருட்கள் மீது ஆசை வரும். ஆனாலும் கடன் விஷயத்தில் கவனம் இருக்கட்டும். கடன் வாங்க இருக்கும் நோக்கம் முழுமையாக புரிந்து கொண்டு திருப்பிச் செலுத்தும் திறனுக்குள் கடன் வாங்கல் சிறப்பு. இன்று அட்வொகேட் பலருக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ண இருக்கும் வம்பு வழக்குகளில் சிறிது ஆர்வம் ஏற்படும். உயர்கல்விக்கான வாய்ப்புண்டு என்று பண்டைய காலத்திலிருந்தே இந்திய பண்பாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்கும் வேதம், மத நூல்கள் தொடர்பான கல்வியை கற்க முடிவு எடுப்பீர்கள் என்று. அப்படியாக நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும் இடம் அருகே அரசு நிறுவனங்கள் இருக்கும். சிலருக்கு இன்று திருமணத்திற்கு பிறகும் கூட காதலினால் குடும்ப சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய கோச்சாரம். சிலருடைய திருமண வாழ்க்கையில் சிக்கல் பிரிவுகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே குடும்ப சிக்கல்கள் மற்றும் பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதற்கு பரஸ்பர புரிதல், வெளிப்படையான பேச்சுவார்த்தை, விட்டு கொடுத்தல் மற்றும் தேவைப்பட்டால் ஆலோசனை பெறுவது முக்கியம். வியாபார நுணுக்கங்களை நன்கு அறிந்த நீங்கள் இன்று எதையும் வியாபார கண்ணோட்டத்துடன் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தில் புது புது யுக்திகளை கையாளுவீர்கள் என்று. காதலுக்கு காலம் கிடையாதுதான் என்றாலும் இன்று புதிய காதல் வந்தாலும் நிதானம் தேவை. இன்று காதலை வெளிப்படுத்துவது தோல்வியில்தான் முடியும். பங்குச்சந்தை இன்று வேண்டாம். பங்குதாரர்களால் கூட ஏமாற்றம் ஏற்படும். இன்று பணப்புழக்கம் அதிகம் உண்டு. பணம் பல வகையில் வரும். இடம் விற்று, வாடகை பணம், அப்பா வியாபாரத்திற்காக முதலீடாக தருவது, சகோதரன் சகோதரி தர வேண்டிய பணம், இந்த மாதிரியாக பணம் வரும் வாய்ப்புகள் உண்டு. கூடவே செலவையும் கட்டுப்படுத்துங்கள். நிலம் தொடர்பான பண விவகாரங்கள் ஏற்பட்டு சரியாகும் என்று. இன்று உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் உணவு, துணி தானம் தருவீர்கள் என்று. சுய கௌரவம் தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்கும் நீங்கள் இன்று பல அவமானங்களை கடந்து வருவீர்கள். விளம்பரம், திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும். இன்று வாய்ப்புகளும் தேடி வரும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கட்டி, கொப்புளம் போன்றவைகளுக்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வரும். கண் தொடர்பான ஒற்றை தலைவலி வரும். விரல்களின் உபாதைகள், இடதுகாது, தோல் நோய்கள், இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை வலி, நரம்பு வலி, சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் நூலகம், பார்க், எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சேகர், மாறன், ஜெயா, வெற்றி, செந்தல், குமரன், முருகன், சண்முகம், பெருமாள், ஹரி, முரளி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் தேன், சீரகம், கத்தரிக்காய், கொத்தவரங்காய், பூசணி, வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.